உலக தியான தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னைக்கு உலக தியான தினம். இன்னைக்கு நம்ம அந்த உலக தியான தினத்தை கொண்டாடுற இந்த வேளையில நம்ம நிலையத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவரை தான் நம்ம சந்திக்க போறோம். வி. ஆறுசாமி அவர்கள். சாரை வரவேற்போமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். அந்த வார்த்தைக்காக தான் காத்திருந்தோம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு உலக தியான தின வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்ங்க. நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், உலக தியான தினம் நம்ம சொல்றோம், இது இப்பதான் கொண்டாடுறோமா இல்ல ரொம்ப வருஷமா கொண்டாடுறோமா? எந்த ஆண்டுலேருந்து கொண்டாடுறோம் அதை சொல்லுங்களேன். மேடம், இது நம்முடைய பாரத நாட்டினுடைய பாரம்பரிய பண்பாட்டில் இந்த தியானம் இருக்குதுங்க. இதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் 2024 ஒரு ப்ரொப்போசல் வச்சாங்க. அப்போது இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா தியானம் உலக மக்களுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி அதை முன்மொழி வச்ச உடனே ஒரே ஏகமனத தீர்மானத்தில் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 21 அன்று டிக்ளேர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ முதல் தியான தினம் உலகெங்கிலும் 145 நாடுகள் கொண்டாடினார்கள். இது ரெண்டாவது ஆண்டு நம்ம அதை பற்றி இந்த இதில் பேசுறதே ஒரு சிறப்பான விஷயம் இல்லையா சார்? முதல்ல அவர் வேர்ல்டு யோகா டேவா அந்த மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை முன்னாடி வச்சார் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டேவும் உலக தியான தினமும் இதுக்கும் அதே மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ மெடிடேஷன் யோகா எல்லாமே ஒன்று சேர்ந்ததா இல்லை இது வேற அது வேற, இது பண்ணால் அது வருமா? நீங்கள் சொல்லுங்களேன். மெடிடேஷன் அப்படிங்கிறதும் தியானம் அப்படிங்கிறதும் யோகா எல்லாமே மேடம் யூனியன் ஆஃப் நம்முடைய உடம்பு மனசு இயற்கை இதோட ஒத்து போகக்கூடிய தன்மைக்கு தான் யோகம்னு வச்சாங்க. யோகம்ங்கிறது உடல் ரீதியான பயிற்சிகளும் உண்டு, தியானம்ங்கிறது மனதுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சி. அப்போ மனமும் உடலும் ஒத்துசைவோட இயங்கணும்னா இது ரெண்டுமே வேணும். அதைத்தான் யோகா டேன்னு ஜூன் 21 கொண்டாடுறோம். இது தியான தினம்னு டிசம்பர் 21 உலகம் முழுக்க இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு கொண்டாடுறாங்க. அருமையா சொன்னீங்க சார். இப்போ தியானம் அதை ஒரு வரியில் நீங்கள் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? மெடிடேஷன் எங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். தியானம்னா நீங்கள் மன நிறைவாக மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருக்கலாம். தியானம்ங்கிறது உங்களுடைய ஆன்மாவினுடைய இயற்கை சொரூபம். அதை பழக்கிறதுக்கு பேர் தான் தியானம். நிறைய பேர் அது வயதான காலத்தில் வேற ஏதோ ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க. அது ஆன்மீகம் அல்ல, வாழ்வியினுடைய முக்கியமான மனத்தின் தரத்தை உயர்த்துறது தான் தியானம். இதை நம்ம எத்தனையோ தொன்று தொட்டு வாழ்ந்த உலக மகான்கள் இதை சொல்லி இருக்காங்க. அதையெல்லாம் அடையாளம் தெரிந்து இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அமைதியை நோக்கி போவதற்கு தியானம்தான் அவசியம். சார், இது பொதுவாக எல்லாரும் சொல்றது என்னன்னா, இவ யோக கலையை ஒரு குரு மூலமாக கற்றுக்கணுங்கிறாங்க. தியானம் அப்படிதானா? தியானம்ங்கிறது ஒரு குரு மூலமாக இருந்தால் நமக்கு சுலபமாக இருக்குங்க. நம்முடைய எண்ணத்தை நம்முடைய மனசு மேலேயே வைக்கிறது தான் தியானம். அதை ஒரு குரு சொன்னார்னா சுலபமாக அதை புரிந்து கொண்டு நம்ம செய்யலாம். அதில் இந்த உலகத்துக்கு ஏற்கனவே பக்தி மார்க்கம்னு சொன்னாங்க, கர்மயோகம்னு சொன்னாங்க, ஞான யோகம்னு சொன்னாங்க. இது எல்லாமே எதன் பண்பாட்டின் அடிப்படையிலேனா ஒரு சிலை வணக்கமோ அல்லது ஒரு பொருளின் மீது நம்முடைய கவனத்தை வைக்கிறதுக்கு பேர் தான். அது மறைமுகமாக புரிதலுக்காக தொன்று தொட்டு வந்தது. இப்பொழுது அறிவியல் உலகம் புரிந்து கொண்டதுனால நேரடியாக சப்ஜெக்ட் மெடிடேஷன், தியானம், நம்முடைய மனசை நம்ம மனசின் மீதே வைத்து அதில் லயமாவது. அதில் மனம் என்பது சும்மா இருக்காது, எப்பொழுது சிந்திச்சுட்டே இருக்கும். பல்வேறு விதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அது அளவுக்கு மீறிய எண்ணங்களாக வரும் பொழுது நம்முடைய மனது அமைதியின்மைக்கு போயிடுது. அப்போ மனசை கட்டுப்படுத்த முடியாது. அதை அறியணும் அப்படின்னா அந்த மனதின் மேலேயே கவனம் செலுத்துறது. அது எவ்வாறு என்பது உடல் சக்தியில் இருக்கு. உடல்ல உயிர் சக்தியா இருக்கு.
அது பொதுவாக அந்த உயிர் சக்தி மூலாதாரத்தில் தான் அதுக்குன்னு ஒரு மையம் இருக்குது. அந்த சக்தி குண்டலினி சக்தின்னு சொல்கிறாங்க. இந்த குண்டலினி சக்தியை அந்த மூலாதாரத்தில் இருக்கிறத நல்ல பயிற்சி பெற்ற குருமார்களோ ஆசிரியர்களோ முதுகு தண்டின் வழியாக ஆக்கினை சக்கரம்ங்கிற நெற்றி பொட்டில் அந்த எனர்ஜி பாயிண்ட்டை நமக்கு அடையாளம் செய்வாங்க. அப்போது அந்த ஒரு குண்டலினி சக்தி ஏற்கனவே சக்தி பெற்ற குரு தன்னுடைய உயிர் சக்தியை சர்ப்ளஸாக அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த ஆற்றலை கொண்டு நம் உடல் வழியாகவே ஆக்னா சக்கரத்தில் மாற்றி வைப்பார்கள். அப்போது அந்த நெற்றி பொட்டிலே கவனம் செலுத்த செலுத்த நம்முடைய மனம் ஒடுங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு அலைவரிசைக்குள்ள மனம் வந்துடுதுங்க. அந்த அலைவரிசை குறைய குறைய மனிதனுக்குள்ள அமைதி கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, மன நிறைவு கிடைக்குது, ஒரு கூர்மையான ஒரு கவனம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த தியானத்தின் மூலமாகத்தான் வேகமாக பெற முடியும். நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஒரு திருப்புகள்ல அருணகிரியார் சொல்லியிருப்பாரு ஞாபகம் வருது. குண்டலினி சக்தி எழுப்புற சொன்னீங்களா, ஆக்ஞா சக்கர ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திப்பகல் அற்ற நினை அருள்வாய் என்பார். அதில் சந்திர வெளிக்கு வழி அருள்வாய், அதுதான் இங்கே கொங்கணகிரியில் எழுதின திருப்புகழ் தான், நம்ம மாவட்ட திருப்புகழ்னு வச்சுக்கலாம். அது அதாவது ஞானிகள் எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் சொன்னது அவர் ஒரு திருப்புகழ் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த உள்ளார்ந்த பொருள் பார்த்தா இதுதான், வெளியில் பார்த்தா பக்தி. நீங்க இப்ப அதை சொல்லிட்டீங்க இல்லையா, பக்தி மார்க்கத்தை சொல்லி உள்ளார்ந்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் இல்லையா. இப்ப கேட்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கு, அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கு. ஆனா புதிய விஷயத்த கத்துக்கிட்டு பழக்கத்துல கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நான் சும்மா கேட்டுறேன், சார் மனதை வளப்படுத்த தியானத்தால் முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதை சிம்பிளா சொல்லுங்களேன். தியானம் அப்படிங்கிறதுங்க இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷனாக போயிட்டுருக்குதுங்க. அதாவது அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு உலகம் திரும்பி பார்க்குதுங்க. ஆனால் தியானம்ங்கிறது மன அமைதியாக இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துக்கு பெரும் பங்களிப்பு செய்தவர்கள். அப்போது அந்த மனசுக்கே உண்டான 4 விதமாக பிரிக்கிறாங்க. 4 விதமான ஒரு தன்மை மனதுக்கு இருக்கு. அது என்னன்னா, இன்பத்தை விரும்பும், துன்பம், அமைதி, பேரின்பம், இந்த 4 நிலைகளில் தான் இந்த மனசு இயங்கும். அதுதான் 4 R's சொல்றாங்க இல்லையா, ரெகக்னைஸ், ரீஃப்ரேம், அப்புறம் ரிலாக்ஸ், அப்புறம் ரெஸ்பாண்ட். ஆமாம், அந்த மாதிரி இந்த மனசு எப்பொழுது அதனுடைய உண்மையான ஆற்றல் இருக்கும்னா அமைதி நிலையில தான். இன்பம் ஒரு லெவலுக்கு மேலே திகட்டும், துன்பம் மனிதன் எந்த உயிரும் விரும்பாது. அதே நேரத்தில் அமைதி நிலையிலிருந்து பேரமைதி நிலைக்கு உயரணும்னா நீங்கள் மன அலைச்சுழல் குறையணும் அப்படிங்கிறாங்க. மன அலைச்சுழல் குறைய தான் உங்களுக்குள்ள அன்பு அதிகமாகும், நன்றி உணர்வுகள் நிறைம்ப வரும், நல்ல மனித நேசம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். அதே நேரத்தில் மனத்தினுடைய அலைச்சுழல் அதிகமானால் கோபம், விரக்தி, வெறுப்பு, உடல் ரீதியான பல தொந்தரவுகளும் இந்த மனதினுடைய தன்மை இல்லாதனால தான் இன்னைக்கு மனித சமூகம் துன்பப்படுது. இதுக்கு ஒரே தீர்வு, உடல் இயக்கம் மன இயக்கம் சீரானா தனி மனிதன் உயர்வான். தனி மனிதன் உயர்ந்தா உலகமே உயரும். இந்த சின்ன தத்துவத்தை தான் முன்னோர்களிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது உலகம் முழுக்க இப்பொழுது விரிய ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாசுரம் இருக்கு, தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்வார், மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. அதாவது தூய்மை இல்லைன்னா எல்லாமே அடுக்கடுக்கா வர மாதிரி, ஒரு வியாதியிலேருந்து இன்னொரு வியாதி வர மாதிரி தான். இந்த கிளாரிட்டி இல்லை, கிளென்சிங் ஆகலைன்னா எல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறார். அதை தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஆமாங்க, ஒரு மனதினுடைய செம்மை எதுவோ வாழ்க்கையினுடைய வளம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த மனம் என்பது அன்பு நிறைந்ததா வச்சுக்கணும், அதே மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கணும். அது சாத்தியமா? 100% சாத்தியம். இன்னைக்கு பாரதத்திலேயே பல கோடிக்கணக்கான மக்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வெளியில் அவங்கள விளம்பரப்படுத்த மாட்டாங்க, ஆனால் அவங்க மன நிறைவடைந்து மகிழ்ச்சியோடு குடும்ப ஒற்றுமையோடு வாழ்ந்து தன்னுடைய குழந்தை செல்வங்களையும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு பண்பாட்டில் உயர்ந்து நிற்கிறாங்கன்னா அது தியானம்ங்கிற ஒன்றுனால மட்டும்தான்
முழுமை சாத்தியம். இது அனுபவித்து தான் பார்க்க முடியுமே தவிர எடுத்து காட்ட முடியாது. அப்போ தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்கு வரணும். இந்த அனுபவங்கிற ஒன்று அலாதியான ஒரு இன்பம். இதை அடைந்தா முதல்ல நமக்கு இந்த செல்வம் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு மனம் விரும்பும். அதனுடைய பலன்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவங்க இருப்பாங்க. இது ஒரு நாட்டினுடைய சொத்தோ அல்லது ஒரு மதத்தினுடைய அடையாளமோ அல்ல. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு வாழ்வியல் முறை. அந்த அளவு இன்னைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கு. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களோட மனவளக்கலை மூலமா நீங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரா இருக்கீங்க. அது மூலமா நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த உலக தியான தினத்துல முக்கியமா யாரெல்லாம் தியானம் செய்யலாம், எவ்வளோ நேரம் தியானம் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கி எங்களுடைய அமைப்பு அலியார் அறிவித்திருக்கோவில் ஹெட் குவார்ட்டருங்க. உலகம் முழுக்க இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர் சென்னையில் இருக்குது. இதனுடைய தலைவர் ஃபவுண்டர் எங்களுடைய சுவாமிஜி அருட்தந்தை அவர்கள். இப்போது பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா இன்டர்நேஷ்னல் தலைவராக இருக்காங்க. நான் இங்கே கோவை மண்டலம்ங்கிற ஒரு பொறுப்பில் எடுத்திருக்கிறோம். இதில் பயிற்சி செய்கிறவங்க 14 வயசுக்கு மேற்பட்டாலே எல்லாருமே இந்த தியானம் செய்ய தகுதி படைத்தவர்கள். அப்புறம் 80 வயசு 100 வயசு ஆனாலும் தியானத்தினுடைய மதிப்பறிந்த மனிதர்கள். ஞானம் அப்படிங்கிறது அவங்க உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது, அது வெளி உலகத்தில் இல்லை. அந்த அளவுக்கு தியானம் பழக பழக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், சமூக உறவு, குடும்ப நிம்மதி எல்லாம் டோட்டலாக அவங்க மாறுறத ரசிக்க முடியும், பார்க்க முடியும். தான் இன்பமாக இருக்கிறத மற்றவங்களுக்கு, அதாவது மனதாலேயே உணர்த்த முடியும். வார்த்தைகளை விட தானே ஒரு சாட்சியாகவும் காட்சியாகவும் ஒரு அமைதியான சுரூபமாக அவங்க இருப்பாங்க எங்குமே. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல லட்சியம் இருக்கும். தன்னை நல்ல ஒழுங்குபடுத்தி கொண்டால்தான் இந்த சமுதாயத்திற்கு நிறைய கொடுக்க முடியும். அப்போ ஆரோக்கியத்தோடு இருக்கணும், உடல் மனதோட. குடும்பத்தை நல்ல கடமையுணர்வு செய்ய முடியும். இந்த சமுதாயம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்துட்ருக்கு. அந்த சமுதாயத்திற்கு எல்லாம் நிறைய நாம் கடன்பட்டவங்களாக இருக்கக்கூடாது, நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிற நன்றி உணர்வெல்லாம் ஒரு நல்ல மனதில் தான் உதயமாகும். அந்த நல்ல மனம்ங்கிறது நீங்கள் அமைதியாக தியானத்தின் மூலம்தான் பழக்க முடியும். அப்படி பழக்கும் பொழுது உண்மையான ஒரு மனிதனுடைய சுரூபமே அன்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய தன்மை தானாக இருக்கும். குறிப்பாக யாருக்கு இடையூறு கொடுக்க மாட்டாங்க. மனதாலோ உடம்பாலோ எந்த விதத்துல துன்பம் கொடுக்காம ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது இயல்பூக்கமாக மாறிடுவாங்க. அது ஏற்கனவே மனித பிறப்பினுடைய அடையாளமே அதுதான். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக, சந்தர்ப்பங்கள் காரணமாக மனதினுடைய அலைச்சொல்லல் அதிகமாக வச்சிருக்கிறதுனால உணர்ச்சி வய நிலையிலே இருக்காங்க. உணர்ச்சி வயப்படும் பொழுது தான் இந்த வெறுப்பு, கோபம் எல்லாம் வருது. இதில் எது வந்தாலும் 6 குண சீரமைப்புன்னு அருட்தந்தை மகரிஷி வச்சுருக்காங்க. 6 குணங்களில் தான் இந்த உலகம் இன்னைக்கு துன்பப்படுது. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், ஆண் பெண் நட்பு உறவில். இதில் இந்த 6 குணங்களில் சீராக வேண்டுமே என்றால் மனதை செம்மைப்படுத்தணும். அப்போ உணர்வு நிலைக்கு வரணும். உணர்வு நிலைக்கு வரும் பொழுது அந்த மனிதனிடத்தில் அன்பு இருக்கும், கருணை இருக்கும், ஈகை குணம் இருக்கும், தெய்வீக ஆற்றல் அல்லது கடவுள் தன்மை அல்லது பேராற்றலினுடைய இயற்கை தன்மை தானாக வந்துடும். இத்தனையும் அந்த தியானத்தின் ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்போ இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தோட பணி இதுதான் இல்லையா? இதுதாங்க முக்கியமான பணி. ஆமாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விளம்பரத்துக்கும் போகாது, எந்த மதத்தையும் குறை கூறாது. மனிதம் மட்டுமே இதனுடைய நோக்கம். சுவாமிஜி அருட்தந்தை அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் அருட்பிரகாச வள்ளலாரோ, ராமகிருஷ்ண பரமகம்சரோ, வேதவியாசரோ, சுவாமி விவேகானந்தரோ, இன்னும் இயேசுநாதரோ, நபிகள் நாயகமோ, மகாவீரரோ எல்லாருடைய சொன்ன தாத்பரியத்தை மனவளக்கலைன்னு அழகாக வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது உலகம் முழுக்க சென்றடைஞ்சதுன்னா உலகம் விரைவில் அமைதி பெறும், ஒரு ஆனந்த
ஒரு பூமியாக யாரும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒத்தும் உதவியும் மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இனி வேகமாக வந்து விடும். அதற்கான அடையாளங்கள் நிறைய வந்தாச்சு. அதுதானே வேணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி ஒத்து வாழணும், அன்பு தான் இருக்கணும். அதை தானே எல்லாருமே விரும்புறது. அதை தான் வந்து நம்ம ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷியோட இந்த அறிவு திருக்கோயிலையும் அதை தான் அறிவுறுத்தப்படுகிறது. சுருக்கமாங்க, உள்ளதை உணரணும், நல்லது செய்யணும், அல்லாதவை தவிர்க்கணும். மந்திர சொற்களா மனித குலத்துக்கு மகான் சொன்னது. ஆமாம். சரி, இப்போ தியானத்தின் மூலம் நம்ம வந்து கோபம், கவலை, இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே குறைக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ வந்து இது வந்து கைடட் மெடிடேஷனாக இருக்குமா சார்? நீங்கள் அதுக்கான செய்முறை ஒன்று இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் சொல்லித்தரீங்க இல்லையா? தியானத்துக்கான ஒரு வழிமுறை இருக்கும் இல்லையா? ஆமாங்க, அது சொல்லித்தரீங்க. அதாவது மேடம், உங்களுக்கு தியானம் சித்திக்கணும்னா உடம்பு நல்ல கட்டுப்பாடாக ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போது தியானத்துக்கு முன்னால் மனிதனுக்கு ஒரு தகுதியே உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன ஆரோக்கியம் வரும். ஆமாம், உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்தால்தான் வரும். உடற்பயிற்சிங்கிறது நம்முடைய பாதம் முதல் தலை வரைக்கும் எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது, எல்லாம் அசைவில் இருக்கணும். ஆனால் இப்போ மனிதன் எப்படி பழகிட்டான்? மனசை அசைக்கிறான், உடம்பை அசைக்கிறது இல்லை. அதனால தான் இந்த துன்பங்கள் எல்லாம். அப்போ உடல் ஆரோக்கியம்னா உடற்பயிற்சி. அதில் 10 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் எளிமையாக செய்ய முடியுங்க. 30 to 40 மினிட்ஸில் வடிவமைச்சிருக்காங்க. நம்மளுடைய கம்ப்ளீட்டாக உடல் உறுப்புகள் ஆக்டிவேஷனுக்கு வரும். அதில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இந்த ஓட்டங்கள் எல்லாம் சீர்படும் பொழுது நம்முடைய உடல் வந்து அதனுடைய தன்மையில் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த உடற்பயிற்சியை கொடுத்து தயார்படுத்தி 2வது மனப்பயிற்சிக்கு வர்றாங்க. மனப்பயிற்சிங்கிறது அந்த தியானத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. குறிப்பாக வந்து ஆக்கினை தவம், துரிய தவம், அதுக்கு மேலே இறைநிலை தவம், நிறைய விதங்கள் இருக்குது. மனிதனுக்கு தவம் என்பது குண்டலினி சக்தி தான் சிறந்த தவம் அப்படின்னு உலக ஞானிகள் முன்னாலே சொல்லியிருக்காங்க. எத்தனையோ தவ முறைகள் இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஆனால் மனிதனுக்கு எல்லாருமே செய்ய முடியுங்கிற ஒரு எளிமையான தவம் குண்டலினி யோக முறை தான். அந்த கருமையத்தில் இருக்கிற உயிராற்றலை நேராக உங்களுக்கு ஆக்கினை தவத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து துரிய தவம்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில் வைக்கும் பொழுது அதை தான் பக்தி மார்க்கத்தில் 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லியிருக்காங்க. அது சிம்பிளாக புரியணும்னா கேட்வே டு டிவைனிட்டிம்பாங்க. இறை நிலையை உணரக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பீனியல் கிளாண்டு நம்முடைய உடலில் இருக்குது. அது உச்சந்தலை. அது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தவம் மகரிஷி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த தவம் இன்னும் ஆழ்ந்து இருக்கணும்னா அகத்தாய்வுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அகத்தாய்வுனா உங்களுடைய எண்ணங்களை நல்லதா கெட்டதா, அது தேவையா, அல்லது அதே நேரத்தில் அந்த எண்ணத்தினால் நமக்கு துன்பமா, பிறருக்கு துன்பமா, இப்பொழுது துன்பமாயிருமா, பின்னால் துன்பமாயிருமா, உடலுக்கோ உயிருக்கோ யாருக்குமே துன்பமிழைக்காத ஒரு செயல்னா அது நல்ல எண்ணம். யாருக்காவது துன்பம் இழைச்சா அது சரியில்லாத எண்ணம். அதைத்தான் ஒழுக்கம்னு மகரிஷி சொல்கிறாங்க. ஒழுக்கம்ங்கிறது தனக்கோ பிறருக்கோ தற்பொழுதோ பிற்காலத்திலோ உயிருக்கோ உடைமைக்கோ இயற்கைக்கோ துன்பம் விளைவிக்காத எந்த ஒரு செயல் நல்லதோ அதுதான் ஒழுக்கம். என்ன ஒரு அழகான டெஃபினிஷன் இல்லையா? ஆமாங்க. இந்த அளவுக்கு ஒரு வாழ்வியல் முறையை எளிமையாக சொல்லியிருக்காங்க. உலக தியான தினத்தையொட்டி வி. ஆறுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ இந்த அகத்தாய்வு சொன்னீங்களே, ஆமாம். இப்போ நம்மளே நம்மளை ஆராய்ந்து சொல்லணும், நமக்குள்ள இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணுமா? செல்ஃப் தான் அவசியமாங்க. நமக்கு ஏன் அதிகமாக கோபம் வருது, கோபத்துக்கு யார் காரணம், அதில் நியாயம் இருக்குது அந்த கோபப்படுறதுல, இது எல்லாம் நமக்குள்ளே ஆராயும் பொழுது நம்ம பொதுவாக மகான் சொல்லுவாங்க பயிற்சி முறைகளில், உங்களுக்கு யார் மேலே அதிகமாக கோபம் வருது ஒரு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க பயிற்சிகளில். ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டால் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வாழ்க்கை துணை
மனைவியாக இருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவனாக இருப்பாங்க. அப்போது நம்ம வாழ்நாள் முழுக்க யார் நம்மளோட பயணிப்பாங்களோ, எதுனாலும் அவங்க தான் நமக்கு உதவுவாங்களோ, அவர்கள் மீது கோபம் கொள்வது நியாயமா, இது தர்மமா, சிந்திக்க வேண்டும் அப்படின்னு மகான் அந்த பயிற்சியிலே சிந்திக்க வச்சிருவாங்க. அப்போது அறியாமையின் பேரில் கோபப்படுறதுனால தன்னுடைய உடம்பு மட்டும் பாதிக்கிறதில்ல, மனசும் பாதிக்குது. அவங்களும் ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவை துன்பப்படுத்துறதுங்கிறது பாவப்பதிவாக இருக்குது. இயற்கையில் மனிதனுக்கு மட்டுமே அந்த ஒரு இயற்கை தத்துவத்தில் நீங்கள் பிறருக்கு துன்பம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரும். ஏன்னா அதை பாவம் புண்ணியம்னு மகரிஷி அடையாளம் காட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் புண்ணியம், புண்ணியம்னா நீங்கள் பிறருக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க. அதே உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நீங்கள் பிறருக்கு துன்பம் கொடுத்துருக்கீங்க. துன்பம் கொடுத்ததுனால பாவமாக இருக்குது. அதனால் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சாமிஜி சொல்கிறாங்க. செயலுக்கு தகுந்த விளைவே இறைவன் நீதி அப்படின்னு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளவோ பெரிய மனிதர்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. அவங்க வாரிசுகள் அதே மாதிரி நல்ல செல்வத்தை வச்சு வாழ முடியுதா? இல்லை. அப்போ என்ன காரணம்னு சாமிஜி புரிய வைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் புண்ணிய பதிவுகள் இருக்கோ அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக பாதுகாக்கும். உங்கள் வாரிசுகள் தலைமுறை சுபிட்சம் இருக்கும். அதே பாவப்பதிவுன்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெட்டாலியன் பாதுகாப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு உதவுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான காட்சிகள் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு மட்டுமே பாவம் புண்ணியங்கிற கணக்கு இருக்குது. அது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நம்முடைய செயல் ஒழுங்கான விளைவு நல்லா இருக்கும், செயல் தவறான விளைவு தவறாகத்தான் இருக்கும். இந்த விழிப்பு நிலை வருவது தான் மனிதனுடைய மிக உயர்ந்த பண்பு குணத்தில் மாற வேண்டும். இது தியானத்தின் மூலம்தான் வரும். அந்த அளவுக்கு எளிமையாக தத்துவத்தையும் புரிய வச்சுருக்காங்க. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொன்னதை ஒரு எளிமையாக நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சார், இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாமானியனுக்கு இந்த உடல், உயிர், மனம், அறிவு இந்த மாதிரி இணைந்த தியான முறை புரியுமா? இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரியுது மேடம். இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் யுகமானதுனால எஜுகேஷன் சைடும் கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்க. அதில் யூத் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, இளைஞர்கள், இளைய தலைமுறை. அதனால் ரொம்ப 30 ஆண்டுகளுக்கு இருந்ததை விட இப்போ ரொம்ப ஆர்வமாக இதைத்தான் தேடி வர்றாங்க. அதே அளவு இந்த இளைய சமூகம்தான் மன அழுத்தங்கிற ஒன்றுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்களுடைய செயல் அவங்களுக்கான சேனலைஸ் பண்ணக்கூடிய வழிகாட்டுதல் இன்னைக்கு குறைந்து இருந்ததுனால இன்னைக்கு அவங்க ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா எளிமையாக அந்த தத்துவத்துக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க. இளைஞர் சக்தி ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்கள ஒரு இடத்துல உட்காரவே வைக்க முடியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. அப்புறம் எப்படி அவங்கள உட்கார வச்சு நீங்கள் தியானம் பண்ண வைப்பீங்க? அதில் மகரிஷி அழகாக சொல்கிறதுங்க, மனம் என்பதுங்க பரவசப்படும், உற்சாகம் இருக்கும், ஆர்ப்பரிப்பு இருக்கும், அவங்களுடைய எனர்ஜி லெவல், ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். அதை அமைதியாக உட்கார மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு நடனம் இருக்கலாம், இயற்கை காட்சிகள் இருக்கலாம், நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். அப்போது ஒரு மனிதனுக்கு பரவசமோ உற்சாகமோ ஆர்ப்பரிப்போ அவசியம். அது அந்த இளைய தலைமுறைக்குத்தான் அவசியம். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி அமையலைங்கும் பொழுது தான் கிளாஸ் ரூம்லேயோ படின்னு சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு பணிவே செய்யணும்னு சொல்லி அழுத்தும் பொழுதோ அங்கே அந்த மனிதனுடைய எனர்ஜி லெவல் கட்டுக்குள்ளே வர்றதில்லை. அது தவறான சேனலைஸ் பண்ணாமல் வேறு ரூட்டில் திரும்புது. அதனால தான் இன்றைக்கி சில நேரங்களில் இளைஞர்கள் வாகனங்களை வேகமாக ஓட்டுறது, ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் அவங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு. அதுக்கான ஒரு சோர்ஸ் சேனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை அமைச்சு கொடுக்கணும். அந்த சக்தி ஆக்கப்பூர்வம் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்கள நல்ல விதமாக வழி நடத்தக்கூடிய வழிகாட்டு நிகழ்ச்சிகள் இருக்கணும். அப்போது கல்வியில் உடற்பயிற்சி இருக்கணும், விளையாட்டு இருக்கணும், கூடவே மனதை பற்றி அறியக்கூடிய மனோ ஆற்றலை பயன்படுத்திக்கூடிய சக்தியும் சொல்லி கொடுக்கணும். அப்போது யோகா முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம், ஸ்போர்ட்ஸ் முக்கியம். அதே நேரத்தில்
இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நல்ல ஒரு மனசு வேணும்னா அவங்க மனோ ஆற்றலை கூர்மைப்படுத்தி ஓர்மையுடன் நல்ல மனோசக்தி படைத்தவர்களாக இருந்தால் தான் எல்லாமே வெற்றி அடைய முடியும். அப்போது அவங்களுடைய கவனம் ஓர்மைப்படுத்தப்படுதுங்க, தேவையில்லாத எண்ணங்கள் வராது, குழப்பம் வராது, தன்னுடைய லிமிட் எதுவோ அந்த அளவு முழுமையாக தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு ஃபெயிலியர் வந்தால் அதை விரக்தி அடைய மாட்டாங்க, மனசக்தி இருக்கும். ஒரு வெற்றி வந்ததுன்னா அதை ரொம்ப ஜூபிலியண்டா கொண்டாடவும் ரொம்ப உணர்ச்சி வயமாக அதை கொண்டாடவும் மாட்டாங்க. அப்போது ஒரு பேலன்ஸ்டு லைஃப், ஒரு நல்ல நடுநிலைப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைங்கிறது மனசையும் அமைதிப்படுத்திக்கும், உடல் எனர்ஜியும் அதை சேனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல சிறப்பான உலகத்தை உருவாக்க முடியும். அதனால் நல்ல யூத்து அவங்களுக்கான வாழ்வியல் முறை, வழிகாட்டு முறை, இது எல்லாம் சமன்படும் பொழுது ஒரு சிறந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பங்கு தியானத்தை இளைஞர்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு யோக கலை இளைஞர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், சமுதாயம் அன்போடு இந்த ஒழுக்க நெறியில் மன அமைதியோட வாழ உங்களோட பங்கு என்ன? அருமையான கேள்வி கேட்டீங்க மேடம். இது குருமகானுக்கு சமர்ப்பணம். எப்படின்னா இன்றைக்கி 18,000 ஆசிரியர்கள் இருக்காங்க, ஞானாசிரியர்கள், பேராசிரியர்கள் பல நிலையில் இருக்காங்க. இவங்க எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு குருவின் காணிக்கையாக கொடுக்கணும்னு சேவை செய்கிறாங்க. எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி யோகமும் மனித மாண்பும்னு ஒரு பயிற்சிங்க. அதில் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், அதாவது யோகமும் இளைஞர் வல்லமையும் ஒரு டிவிஷன் தனியாக இயங்குதுங்க, விஷன் ஃபார் டைரக்டரேட். அது இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், அதாவது 8க்கு மேலே எல்லா அன்கண்டிஷனலி நம்ம சர்வ் பண்ணுறோம். இது எந்த விளம்பரத்துக்கோ சேனலுக்கோ வராதுங்க. ஆனால் ஒவ்வொரு கல்லூரிகளும் ஒரு MOA அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டுங்க 400 அறக்கட்டளைகள் இருக்குது. 17 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள் இருக்குது. இந்தியா முழுக்க அறக்கட்டளை முக்கியமான ஸ்டேட்ஸில் இருக்குது. 22 நாடுகளில் இந்த அமைப்பு இருக்குது. ஸோ எல்லா இடங்களிலுமே சுவாமிஜி சேனலைஸ் பண்ணி கொடுத்துட்டார். அதாவது ஃபேக்ட்ரிஸில் தொழிலதிபர்கள், தொழிலாளர்களுக்கு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சின்னு ஒரு சப்ஜெக்ட், மாணவர்களுக்கு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட்டுனுங்க, எது தேவையோ அது. ஆமாங்க, யோகா ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்டுங்க. அதே மாதிரி இன்றைக்கி யூனிவர்சிட்டிஸில் MSc, MPhil, PhD வரைக்கும் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சி வந்தாச்சுங்க. இதில் மோர் தென் 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில். அது ரொம்ப வேகமாக பண்ணணும். 30 யூனிவர்சிட்டிஸில் டைப் பண்ணிங்க. எங்களுடைய தலைவர் ஐயா ரொம்ப சிறப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ UGC ஸ்கேல் கொஞ்சம் நாம்ஸ் மாறுறதுனால இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இன்றைக்கி கொண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் யார் வேணுமோ +2 முடிச்சிருந்தா போதுங்க, எங்கிட்ட டிகிரி வாங்கிக்கலாம், ரெகுலர் டிகிரி. இந்த 400 அறக்கட்டளைகளும் கல்வி மையமாக இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உலகளாவிய பார்வையில் அந்த டிகிரி திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியே கொடுக்குதுங்க. அதாவது MVOக்குன்னு கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் வொகேஷ்னல் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சி இருக்குது. ஜெயின் யூனிவர்சிட்டின்னு கர்நாடகா, அது நேஷ்னல் வைடுங்க. இப்போ லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் டிப்ளமோ வாங்கினாங்க. இந்த மாதிரி பாடத்திட்டங்களில் வந்துருச்சுங்க. இனி வேகமாக போகும். ஆல்மோஸ்ட் எங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கம், ஆழியார் அறிவித்திருக்கோவில் ஆல்மோஸ்ட்டுங்க மேஜர் லாங்குவேஜஸில் வந்தாச்சு புக்ஸுங்க ரிட்டனில், சாம்ஜி சப்ஜெக்ட். அதில் கன்னடம் வந்தாச்சுங்க, மலையாளம் வந்தாச்சு, தெலுங்கு வந்தாச்சு, ஹிந்தி வந்தாச்சு, இங்கிலீஷில் இருக்குது. மோர் தென் 130 புக்ஸு சாம்ஜி சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. அதான் மனிதம் மாண்பும் பற்றி பேசக்கூடியது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதங்களில் இருந்துங்க, உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, புராணங்கள், ஈவன் பைபிள், குரான்,
எல்லா நூல்களின் சாரம் இதுதான் சாமிஜி சொல்லிட்டாங்க. இது எதுவுமே தவறாக சொல்லவில்லை, எல்லா நூல்களும் மறைநூல்களும். ஆனால் லாங்குவேஜ் பிரச்சனைனால ஒன்றுக்கு ஒன்று தவறாக புரிந்து கொண்டதுனால தான் கான்ஃப்ளிக்டே தவிர, பட் வேதங்கள்லிருந்து மகான்கள் சொன்ன அத்தனையுமே எது நிதர்சன உண்மை, எந்த காலத்துக்கும் நிதர்சனமே அதான் கொடுத்துருக்காங்க. அதை எளிமையாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அருட்தந்தை அவர்கள் புரியும் விதமாக சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு, கடவுள் என்பது உங்களுக்கு அந்நியமாக இல்லை, உங்களுக்கு அப்பாலும் இல்லை, உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறார், உங்களுக்கு வெளியும் இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார், நீங்களாவும் இருக்கிறீங்க. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா. ஆமாங்க. இதை சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாயின்னு சிம்பிளாக அந்த அதிகாரத்தை நம்மகிட்டே கொடுத்துட்டார். அப்போது இந்த காலத்தில் இந்த உலகம் இன்னைக்கு அறிவியலில் உச்சம் தொட்டாச்சு, பொருளாதாரத்திலையும் உயர்ந்து நிற்குதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ்லேயும் சந்திர மண்டலம் தாண்டி செவ்வாய் கிரகம் போகிற அளவுக்கு உயர்ந்த மனிதன் இனி உயர வேண்டியது அறிவின் முழுமை மட்டும்தான். ஆமாம், அந்த அளவுக்கு சாமிஜி ஒரு விஷனரி லீடராக உலக அமைதி தான் நோக்கம். இப்போ நான் உங்கள் சுருக்கமாக ஒரு லைனில் சொல்கிறேன் சார். உங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பணி என்னென்னா அன்கண்டிஷனல் சர்வீஸ் வித் லவ். கரெக்டாக 100% அதாங்க. அதை தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஆமாங்க சார், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அறிவியல் சார்ந்ததா ஆன்மீகம் சார்ந்ததா நான் கேட்க வந்தேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். அதை தியானத்தை பற்றி நான் கேட்க வந்தேன். பல விஷயங்கள் இருக்குது சார். நமக்கு வந்து ஒரு எளிமையாக ஒன்று புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தியரட்டிக்கலாக நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பண்ணுறதும் அந்த மாதிரி தான் இல்லையா? எது ஈஸி? ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ஈஸியா இல்லை தியரட்டிக்கலாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறது ஈஸியா? நீங்கள் சொல்லுங்களேன். ஒன்று, நம்மளை சொல்லி நம்ப வைக்கப்பட்ட ஒரு விதம், நிதர்சனமாக இருக்கக்கூடிய இன்னொரு விதம். இதில் நம்ப வைக்கப்பட்டதுங்கிறது ஒரு விதம் இருந்தாலும் நிதர்சனமாக ஆக்சுவல் ரியாலிட்டி உண்மை இருக்குது இல்லைங்களா, அந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போது அக்செப்ட் பண்ணும் பொழுதுங்க எதையுமே வந்து நம்பிக்கையின் பேரில் நீங்கள் நம்பாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் பயிற்சின்னு ஒன்று செஞ்சால் தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். இனி வந்து சுவாமிஜியே சொல்லுவாங்க, அதாவது இனி சத் சங்கங்கள் போதனைகள் எல்லாம் வந்து இனி பெருசாக பலன் கொடுக்குதோ இல்லையோ, சாதனையாக இருக்கணும். சாதகம், சாதனை. நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், தியான பயிற்சி செய்யணும், அகத்தாய்வு செய்யணும், உயிர் வளமோடு இருக்குன்னு காயகல்ப பயிற்சின்னு ஒன்று சாமிஜி கொடுத்ததுங்க, சித்தர்களுடைய கலை. இதெல்லாம் பயிற்சி செஞ்சு தான் பலனை பெற முடியுமே தவிர புத்தக நூலோ அல்லது காது வழியை கேட்கறதுனாலையோ எந்த பலனும் நடைபெற விடாது. ஆனால் கொஞ்சம் புரிதல் கிடைக்குமே தவிர பலனை அனுபவிக்கணும்னா நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த நாளில் உங்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது? எங்களுடைய தலைமையினுடைய சுற்றறிக்கைப்படி மேடம் 400 அறக்கட்டளைகளும் இன்னும் கூட்டு தவம் நடக்குதுங்க. உலக அமைதி பெற வேண்டும் என்று வான்காந்தத்தை நோக்கி தன்னுடைய மன அலைச்சுழல் குறைத்து ஒரு வாழ்த்து சங்கல்பமாக தியானம் பண்ணுறாங்க. அதை வந்து பேச்சு இருக்காது, பல லட்சம் பேர் கூடி இன்னைக்கு 400 அறக்கட்டளையும் சுற்றறிக்கை அதில் தவம் பண்ணுறாங்க. கூட்டு பிரார்த்தனை. அது போக 2500 சப் சென்டர் இருக்குங்க வேர்ல்டு வைடு. எங்கே இருந்தாலும் 100% அதில் ஈவினிங் ஹவர்ஸோ மார்னிங்கோ அன்றைய நாள் எல்லாரும் தவம் பண்ணுவாங்க. உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் யோகா டே ஜூன் 21. ஆமாம், அதில் எங்கள் அமைப்பு கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தி எல்லா ரெக்கார்டு ப்ரூஃபோ கன்சாலிடேட்டாக அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியும் எல்லா மனவளக்கலை அன்பர்களும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் இந்த சுவாமிஜியினுடைய உத்தரவை எடுக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கிறார். சுற்றறிக்கை எங்களுக்கு போன 15 நாளைக்கு முன்னாலே வந்தாச்சு. அப்போ எல்லாரும் நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே திட்டமிட்டிருக்கிறோம். 18,000 பேராசிரியர்கள் தலைமை தாங்கி அங்கே இருக்கிற அருள்நிதியர் அன்பர்கள் எல்லாம் அந்தந்த மன்றங்களில் கூடி உலக நன்மைக்காக தியானம் செய்வாங்க. இந்த நேரத்தில் 5 to 6 மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக. எங்களுடைய தலைமை ஆளியார் அறிவித்துக்கு காலையிலேயே நடக்குங்க. எங்களுடைய ஹெட் குவார்ட்டர் சென்னை திருவான்மியூர், அங்கேயும் பார்த்திங்கன்னா 3 நேரமும் நடக்கும். ஸோ அந்த இடத்துல இது ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவாக பார்க்காம
ஒரு தனி மனிதனுடைய பங்களிப்பாக இந்த அமைப்பு முழுமையாக உணர்ந்து இந்த தியான தினத்தை கொண்டாடுவார்கள். ஏன்னா நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் சப்மிட் பண்ண ப்ரொபோசல் கோல் இந்தியன் பாரதத்தை மதிப்பு கொடுத்து ஐக்கிய நாடுகள் சபை டிக்ளேர் பண்ணிச்சு. அப்போ இந்த பாரத மக்கள் அனைவருக்கும் அந்த பங்கு இருக்குது. அதை உணர்ந்து உலக சமுதாய சேவா சங்கம் முழு ஈடுபாட்டோட இந்த தியான தினத்தன்னைக்கு நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க, தவம் செய்வாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நிச்சயம் இது எல்லாருமே நீங்க சொல்ற அந்த 5லேருந்து 6 எல்லாருமே செய்யலாங்கிறீங்க. எல்லாருமே வீட்டில் செய்யலாங்க, மன்றங்களில் செய்யலாம். இப்போ ஒரு தியானமோ இல்லை யோகமோ பயிற்சி பெறணும்னா முதல்ல பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சுவாசம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பெரியவங்களே ஒரு ரெஸ்ட்லெஸ் தான், ஏதோ நினச்சி கவலை இல்லாமல் உட்காந்து நம்மளால் பண்ண முடியுமா? சாத்தியமா? எல்லாருக்கும் சாத்தியமா? நீங்கள் அதை சொல்லுங்களேன். நிச்சயமாக கவலைங்கிறது ஒரு கற்பனை தான் மேடம். அதை நல்ல மனசோடு இருக்கணும்னா உங்களுடைய அலைச்சுழல் தான் இன்றைக்கி அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டது. நம்ம மனசுக்கு ஒரு அலைச்சுழல் இருக்குது. 14லிருந்து 40 வரை ஓடிட்டுருக்கிற மனசுங்க அது சதா உணர்ச்சி வசம், குறைபட்டு கொண்டு, குற்றம் பார்த்து கொண்டு, ஏதாவது குறைபாடோடு தான் இருக்கும். கோபம், விரோதம், விரக்தி, கவலைன்னு பல குணங்கள் அதுக்கு இருக்குது. ஆனால் 14 அலைச்சுழலுக்கு கீழே வரணுங்க. 13லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் மனோ அலைச்சுழல் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ப்ரூஃப் இருக்குங்க. அந்த நிலை வந்துட்டிங்கனாலே உங்களுடைய மனசு அமைதியாக தான் இருக்கும். சாந்தமான ஒரு முகபாவமே காட்டி கொடுக்கும். அப்போது எந்த காட்சிகள் சாட்சிகள் எல்லாமே மனசை தீண்டாது, ஒருபோதும் அது தொந்தரவு பண்ண அனுமதிக்காது. அந்த அலைச்சுழல் ஃப்ரீக்வன்சி மாதிரி, அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது அதிக அலைச்சுழல் இருக்கிறது பழக்கப்படாத மனசு. அது எப்போவுமே சூழ்நிலை வயப்படும், பிறர் மனம் தூண்டி விடுவாங்க, சந்தர்ப்பங்கள்னால உணர்ச்சி வசப்பட்டுரும். ஆனால் நல்ல பழக்கப்பட்ட மனசு அந்த அதிர்வெண் 14க்கு மேலே போகாமல் தன்னுடைய இயல்பு நிலையிலேயே அது அமைதியாக இருக்கும், சலனமற்று இருக்கும். உதாரணத்துக்கு கடல் அலைகள் சீற்றம் கொண்டு இருந்தால் அது ஆபத்தானது. ஆனால் அலைகள் இல்லாமல் அமைதியாக இருந்தால் அதன் ஆழம் கூட நம்ம பார்க்க முடியும் காட்சிக்கு. அந்த அளவுக்கு மனசு அமைதியாக இருக்கணும்னா அந்த அலை சுழலை குறைக்கணும். அப்போது ஞானிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிர்வெண் 1லிருந்து 3 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அது தீட்டா அலைன்னு இன்னைக்கு டெல்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறமா 4லிருந்து 8 வரைக்கும் தீட்டா அலைன்னு சொல்கிறாங்க. 8லிருந்து 13 வரைக்கும் இருக்கிறது ஆல்ஃபா அலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபா வரைக்குமே அமைதி நிலையில் மனிதன் இருப்பான். எப்பொழுது 14க்கு மேலே போகிறதோ அந்த மூமெண்ட்டு அவன் பீட்டா அலைக்குன்னு போயிடறான், ரெஸ்ட்லெஸ்னஸ்ங்க. அப்போ அதுக்கு போனாலே மனிதன் தன் உணர்வில் இல்லை, பல பிறப்போக்கள் எடுத்து வந்த ஒரு ஆன்மா தான் நம்மளுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் நிறையா ஆன்மீகத்தில் போகுதுங்க. அப்போ அத்தனை பதிவுகளும் நம்ம கருமையத்தில் இருக்குது. அப்போ அதனுடைய ஒரிஜினல் தன்மையில் அது இயங்க பார்க்கும். அதை விழிப்பு நிலையோட மனிதன் முயற்சி செஞ்சு பழக்கப்படுத்தி வரணும்னா தியானம்தான் கை கொடுக்கும். அதை தான் உலக தியான தினத்தில் நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறீங்க. ஆமாங்க. எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். ஊருக்கும் நல்லதாய் உனக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அடாடா, அற்புதமாக சொன்னீங்க சார். வேற எதுவுமே உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கோங்க, ஊருக்கும் நன்மை செஞ்சுக்கோங்க. வேற எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வரல, அனுபவங்களை பெற்று அதை ஆனந்தம் அடைவதற்கு ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விதியும் சாமிஜி புரிய வச்ச ஒரு நல்ல வாழ்வியல் தத்துவம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்வார், மனம் வெளுக்க வழியே இல்லைம்பார். அதுக்கு முன்னாடி 4 சொல்வார். துணி வெளுக்க மண் உண்டு, உடல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டும்பர், மனம் வெளுக்க வழி இல்லைன்றவர். அந்த வழியைத்தான் இப்போ நீங்கள் காட்டுறீங்க. எஸ் மேடம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட வழிகளை நீங்கள் எளிமையாக எங்களுக்கு இன்றைக்கி சொன்னீங்க. உலக தியான தினத்தில் ரொம்ப அருமையான கருத்துக்களை எளிமையாக புரிகிற மாதிரி, எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி நேயர்களுக்கு அருமையாக எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சார்பாக உங்களுக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உலகம் அமைதியோடு இருப்பதற்காக தியானம் மிக அவசியம்னு சொல்லி வந்தாங்க. அது உலகம் முழுக்க இன்று தியான தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் எங்களுடைய அமைப்பு பல லட்சக்கணக்கான அன்பர்களும் பங்கெடுத்து தனி மனிதன், குடும்பங்கள், உலகம் முழுக்க அமைதியோடு இருக்க வேண்டும் என்று தியானம் புரிகிறாங்க.
இந்த நல்ல தருணத்தில் குருமகான் அருட்தந்தை அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்கள் சார்பாகவும் எங்கள் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆல் இண்டியா ரேடியோ வானொலி நிலையம் ஆகாஷ்வாணிக்கும் நன்றி தெரிவித்து பரிபூரண தியான தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். உலக தியான தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி. ஆறுசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அமைப்பில் உதவி கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைத்து உடன் உரையாடினார் சௌமியா.